110 கிலோ போதைப் பொருட்களுடன் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு 22 பிக்குமார் கைது செய்யப்பட்டதானே. இப்போ அது சம்பந்தமாக இன்னும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இது இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். எனவே இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் நடைபெற்ற கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் இருக்குத்தானே, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உதவியாக இருந்தார் என்று சொல்லி ஒரு பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவா சம்பந்தமாகவும் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2 வயது குழந்தையை விற்பதற்கு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஊர் மக்களால். அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கு காணொலியில் நீங்கள் கேட்க போகிற எல்லா தகவல்களுமே தகவல்ச்சியூட்டும் தகவல்கள் தான். எனவே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணி போல தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த 22 பிக்குமார் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர்கள் சம்பந்தமாக சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள், இன்னும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதல்ல இந்த 22 பேரையும் ஒருங்கமைச்சு தாய்லாந்துக்கு அனுப்பி வச்சதே ஒரு பிக்கு தான். இன்னும் ஒரு பிக்குன்றதை நாங்கள் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தேன். அந்த பிக்குவினுடைய பேர் அமிதானந்த தேரர். அவருக்கு 22 வயசு என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் இவ்வளவு பேரையும் அரேஞ்ச் பண்ணி தாய்லாந்துக்கு அனுப்பி வச்சது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், முதல் கட்டமாக அவருக்கு ஒரு 3 பிக்குமாருடைய அறிமுகம் தானாக கிடைக்குதான். முதல் கட்டமாக 3 பிக்குமார். அவர்கள் பிலியந்தல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் இருக்கக்கூடிய 3 பிக்குமார். சரி என்று இப்போ 3 பேரை சேர்த்துட்டார். சேர்த்தா பிறகு அந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால், பிக்குமாருக்கு வர வேலையே இல்லை பிறகு போய் விகாரையில் இருந்து விகாரைகளுக்குரிய அந்த தொண்டு பணிகளை செய்வோம் என்று இல்லாமல் ஃபேஸ்புக்கில் குந்தி இருந்தோண்டு ஃபேஸ்புக்கில் ஆக்களை பிடிச்சிருக்கணும். ஆரை பிடிச்சிருக்கிறோம் சொன்னால் இன்னும் நிறைய தேரர் மேலே இன்னும் நிறைய பிக்கு மேலே பிடிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் எல்லா பிக்கு மேரும் ஃபேஸ்புக்கில் இருக்கணும் போலக்கு. எனவே ஃபேஸ்புக்கில் காய்ச்சி அதுக்குள்ள ஒரு குரூப் ஒன்றை உருவாக்கி இந்த 3 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 19 பேரை பிடிச்சு மொத்தம் 22 பேரை சேர்த்தாச்சு. இப்போ 22 பேரும் ரெடி. அதுக்கு பிறகு தான் இந்த 22 பேருக்கும் டிக்கெட் எல்லாம் போட்டு தங்குமிடம் எல்லாம் ஏற்பாடு செய்து தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு தாய்லாந்துக்கு போன பிறகு அங்கே வச்சு இவர்கள்ட்ட யார் போதைப் பொருளை கொடுத்தது, அங்கே யாரோ போதைப் பொருள் எல்லாம் வாங்கி வடிவா ப்ராப்பராக எல்லாம் பேக் பண்ணி இவற்றை கொடுத்து விட தானே வேணும். அது விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி அதுக்குள்ளே மறைச்சி வச்சு தானே கொடுக்கணும். அதெல்லாத்தையும் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் ஒரு பிக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் இருக்கக்கூடிய ஒரு பிக்குவாம். அந்த பிக்கு இலங்கையை சேர்ந்த பிக்கு. நான் நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே தாய்லாந்துக்கு போயிட்டு அங்கே ஒரு விகாரையில் தங்கியிருந்து விகாரை பணிகளையும் செய்து கொண்டு பார்ட் டைமாக இந்த வேலையும் செய்திருப்பார் போகிறதுக்கு. அப்போ அவருக்கு நல்ல நெட்வொர்க் இருக்குது போகிறதுக்கு. தாய்லாந்தில் எங்கே போனால் இந்த போதைப் பொருளை வாங்கலாம், எங்கே போனால் கசிஸ் போதைப் பொருளை வாங்கலாம், எங்கே போனால் குஸ் போதை பொருளை வாங்கலாம் என்று சொல்லி எல்லா நெட்வொர்க்கும் தெரிஞ்சு வச்சிருப்பார் போறதுக்கு. அதுக்கு தான் போய் அங்கே தாய்லாந்தில் இருக்கிறார். அவர் தான் இவ்வளோ போதைப் பொருட்களையும் வாங்கி 110 கிலோவையும் வாங்கி எல்லாம் படியாக பேக் பண்ணி இவையிட்ட கொடுத்து அனுப்பினது. அப்போ இவியல் போயிட்டு தாய்லாந்தை சுற்றி பார்த்துட்டு பேங்காக் எல்லாத்தையும் படியாக சுற்றி பார்த்துட்டு விரைக்குள்ள அந்த போதைப் பொருட்களை கொண்டு மாட்டுப்பட்டிருக்கணும். இந்த 22 பேரில் ஏற்கனவே ஒரு 3 பிக்குமார், இன்னும் ஒரு 3 பிக்குமார் அதில் மிக முக்கியமாக கம்பஹாவை சேர்ந்த ஒரு பிக்கு இதுக்கு முதலும் போன மாதமும் போயிட்டு வந்துக்கார் தாய்லாந்துக்கு. 2 தடவை போயிட்டு வந்தவராம். ஒவ்வொரு தடவையும் தான் போயிட்டு வரும்போது தனக்கு 80,000 ரூபா லாபமாக கிடைக்கும் என்று சொல்லி வாக்குமூலத்தை சொல்லியிருக்கார். எனவே 80,000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு தான் தாய்லாந்துக்கு போயிட்டு போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்துக்கார். எனவே அன்றைக்கு சனிக்கிழமை இரவு பிடிபட்டது முதல் தடவை அல்ல. இதுக்கு முதல் ஏற்கனவே பல தடவைகள் நடந்திருக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் அம்பலமாகி கொண்டே இருக்குது. எனவே 80,000 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார். எனவே இந்த 22 பிக்குமாரில் மொத்தம் 3 பிக்குமார் ஏற்கனவே போயிட்டு வந்த அனுபவம் உள்ள பிக்குகள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் போக போக நிறைய தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இனி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்கு கைது செய்யப்படணும். கைது செய்யப்பட்டு அவரும் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் இந்த பிக்குமார் போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்ததுக்கு அரசாங்கமும் ஒரு வகையில் காரணம் என்று சொல்லி சில எதிர்க்கட்சியாக்கள் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டினம். ஏன் குற்றஞ்சாட்டினம் என்று பார்த்தாலும், கடந்த காலங்களில் பிக்குமார் கண்டபடி வெளிநாட்டுக்கு போக முடியாதான் கட்டுப்பாடுகள் இருந்ததாம். அதாவது ஒரு பிக்கு வெளிநாட்டுக்கு போகணுமாக இருந்தால் அவர் புத்த சாசன அமைச்சிட்ட இருந்து கடிதம் எடுக்கணுமாம். பிறகு மகாநாயக்க தேரர்கள் இருக்கிறது தானே, அவர்கள்ட்ட இருந்து ஒரு கடிதம் எடுக்கணுமாம். எனவே அவர்களுடைய சம்மதத்தோடு தான் ஒரு பிக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும். ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்ததாம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்டுப்பாடை தளர்த்தி இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த நாட்டுக்கு மேரண்டாலும் போகலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதாம். அதனால தானாம் இவர்கள் போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி எதிர்க்கட்சி
தரப்பில் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டில் வந்து என்ன விதமான அர்த்தம் இருக்குன்னு சொல்லி எனக்கு விளங்கவே இல்லை. அதாவது எல்லாரும் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இருங்கொண்டு விட்டால் பிக்குமாறு சொல்லி கிடக்கா போதை பொருளை கடத்துங்கொண்டு சொல்லி இல்லையே. அவைக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டு நாட்டில் ஃப்ரீடம் இருக்கின்றக்காக போதை பொருளை கடத்தி கொண்டு வரதா? எனவே எங்களுடைய எதிர்க்கட்சிகளை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கணும். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகும். காத்திருந்து பார்ப்போம். தாமர குமாரி அபேரத்ன இவா வந்து ஒரு சட்டத்திரணி. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே கணேமுல்ல சஞ்சீவாவினுடைய படுகொலை சம்பவம் நடந்தது தானே போன வருஷம். அந்த கொலையாளிகளுக்கு வந்து உதவியாக உறுதுணையாக இருந்த சட்டத்திரணி தான் இவா. கோட் சூட் கொடுத்தது, அந்த சட்ட புத்தகம் கொடுத்தது, எல்லா உதவிகளையும் செய்தது இந்த சட்டத்திரணி தான். கைது செய்யப்பட்டு இப்போ நீண்ட காலமாக சிறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ 27ஆம் தேதி நேற்று அவா வந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி அசங்க எஸ் போதராகம அவர்கள் முன்னிலையில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டவா. அவா மேலே விசாரணைகள் நடந்தது. அப்போ நேற்று வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த லோயரை எதுக்கு கைது செய்து உள்ளுக்க வச்சுக்கிறீங்கள் என்ற ஒரு கேள்வி வருந்தானே. அப்போ அதுக்கு வந்து சிஐடி வந்து பதில் சொல்லத்தானே வேணும். அந்த சிஐடி நான் சொன்ன பதிலில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இவா வந்து சாதாரண ஆள் கிடையாது. இவா வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சகல பாதாள உலக குழு தலைவர்களுடையும் இவாக்கு தொடர்பு இருக்குது, பழக்கம் இருக்குது. பெக்கோ சமன், ஹரக்கட்டா, அதே போல் கெஹல் பத்ர பத்மே எல்லாருடையும் இவாக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில், அதாவது இவா கைது செய்யப்படும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 16 தடவைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்காவாம். அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறதும் பாரதம், வெளிநாட்டுக்கு போகிறதும் பாரதம். அப்போ லோயருக்கு இலங்கையில் வேலையில் போகிறதுக்கு அப்புறம் சந்தேகம் இருந்தால் இதுக்கு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொல்லி இது முதலாவது. ரெண்டாவது வந்து இவாக்கு வந்து கடவத்தை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பத் வங்கி, அதாவது சம்பத் வங்கியினுடைய கடவத்த கிளையில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கான். அந்த அக்கௌண்ட்டில் வந்து 23 கோடி ரூபா காசாக வந்து போட்டு வச்சுக்காவாம். போட்டு இப்போ இந்த எடுக்கிறது திருப்பி போடுறது எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி 23 கோடி ரூபா காசு அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிருக்கான். எனவே அது வந்து அடுத்த சந்தேகத்தை கிளப்பும். ஏன்னு சொன்னால் இலங்கையில் வந்து லோயர் வேலை பார்த்து ஒரு கொஞ்ச காலத்தில் 23 கோடி ரூபா காசு உழைக்கலாமா? என்னதான் இனி இலண்ட திறமையான லோயராக இருந்தாலும் எவ்வளோதான் பெரிய கேஸுகளுக்கு அட்டென்ட் பண்ணாலும் 23 கோடி ரூபா உழைக்கலாமா? இல்லைத்தானே. ஆனால் இந்த லோயர் வந்து உழைச்சிருக்கிறா. எனவே அவளாம் வந்து கள்ளக்காசு, இந்த போதைப்பொருள் மாஃபியான்ற காசு தான். அது மட்டும் இல்லாமல் இவா வந்து 1970ஆம் ஆண்டில் பிறந்தவாம். ஆனால் இவாண்ட ஐடென்டி கார்டில் வந்து 1972 கிடக்காம். 72 போய் சொல்லி இன்னும் ஒரு கள்ள ஐடின்னு எடுத்து அந்த ஐடென்டி கார்டை வச்சுக்கொண்டு மக்கள் வங்கியில் வந்து 7 அக்கௌண்ட் திறந்து வச்சுக்கிறாவாம். 7 அக்கௌண்ட் திறந்து அந்த 7 அக்கௌண்ட்லேயும் வந்து காசு போட்டு வச்சுக்கிறாவாம். சிஐடியினர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது விசாரணைகளில் எல்லாமே தெரிய வந்து என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் சட்டத்தரணி தாமர குமாரி அபேரத்ன. அடுத்ததாக கிளிநொச்சியில் குழந்தை விற்ற கதை. அதாவது யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் இருந்து ஒரு தாயும் அந்த தாயோட கூட இன்னும் ஒருத்தர் வந்தவராம். திகப்பனா இன்னும் தெரியாது ஒரு ஆள் கூட வந்துக்கார். 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 வயது குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். தங்களுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஒரு 2 வயது பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கேண்டா கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதிக்கு. ஏன் புன்னை நீராவிக்கு வந்தவை என்று சொன்னால், இவை இந்த வாடிக்கையாளர், இந்த குழந்தையை வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து அங்கே தான் இருக்கிறாவாம். அவாவும் ஒரு பெண்ணாம். சரி என்று குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்து 2 வயது பொம்பளை பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து சொல்லிக்கிறோம், எங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்குது, வளர்க்குறது வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு பிள்ளையை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எவ்வளோ காசு இருக்கையில் 50,000 ரூபா பெத்த பிள்ளையை வந்து 2 வயது பிள்ளையை வந்து பொம்பளை பிள்ளையை வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து வித்திருக்கணும். அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்கத்தானே வேணும். அப்போ வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ், நாளைக்கு பொய்யான பேர்கள் எல்லாம் போட்டு அட்ரஸ் எல்லாம் பொய்யெல்லாம் போட்டு ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி குழந்தையை கொடுத்தாச்சு. கொடுத்து போட்டு 50,000 ரூபா காசையை வாங்கி கொண்டு போக வழி கிடைக்கல. அக்கம் பக்கத்தில் இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு அவையில் போயிட்டு டப்பண்டு இவ்வளோ பேரையும் பிடிச்சு மடக்கி பிடிச்சு பொலிஸில் கொண்டே கொடுத்துட்டோம். கொடுத்தா பிறகு பொலிஸ் வந்து விசாரித்து பார்த்தா உண்மை தெரிய வந்திருக்குது. 50,000 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு 2 வயது பொம்பளை பிள்ளையை வந்து வித்திரிக்கணும்னு சொல்லி முதல்ல வந்து அது அவையண்ட பிள்ளையான்றதே ஒரு டவுட்டாக இருக்காம். ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து 2 வயசில் இன்னும் ஒரு பிள்ளையும் இருக்காம். அப்போ 2 வயசில் இன்னும் ஒரு பிள்ளை இருக்கும்போது இந்த பிள்ளைக்கும் 2 வயசுன்னு சொன்னால் அப்போ என்ன ட்வின்ஸா? கட்டாயம் ட்வின்ஸாக தான் இருக்கணும். ஆனால் ட்வின்ஸ் இல்லை. ஆனால் 2 வயது பொம்பளை பிள்ளையை எங்கிருந்தோ கொண்டு வந்து இந்த மாதிரி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி வைக்கணும். இப்போ போலீஸால் பிடிபட்டு நல்ல ஆரம்பரமான விசாரணைகள் நடக்குதாம். எனவே போயும் 50,000 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு யாராவது பிள்ளையை வைப்பினமா? 50,000 இல்லை, 5 கோடியே கொடுத்தாலும் பிள்ளையை விற்கிறதுக்கு எப்படி மனம் பெறும்? எனவே இதுக்கு பின்னால் என்னமோ இருக்குது. அந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே அவையண்ட பிள்ளை தானால எங்கேயாவது கடத்தி கொண்டு வந்துச்சுனமா என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. மேலதிக தகவல்கள் மிக விரைவில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.